ஐ ஹேட் அ பொட்டன்ஷியல் ஆஃப் மேக்கிங் அரௌண்ட் 20 lakh rupees within 1 month. அப்புறமா நான் 2025 நியூ இயர் அப்போ ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஐம் கோயிங் டு வேர் ஒன்லி ஒயிட் ஷர்ட்னு சொல்லிட்டு. நான் எப்போ வேணா எழுந்துச்சு, எப்போ வேணா தூங்கி, எப்போ வேணா சாப்பிட்டு, எப்போ வேணா ஒர்க் பண்ண டைம்ல ஐ ஹவ் மேட் இன் க்ரோர்ஸ். சார் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் எலிஜிபிள் ஃபார் லோன் சொல்லிட்டாங்க. காரில் போனால் வெள்ள செட் ஆகிக்காது. ஸோ ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் கார். எக்ஸ்பீரியன்ஷியல்ன்ற வார்த்தை நீங்கள் நான் ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணுறேன்னா அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்ததுனால தான். Who do you think are your ideal listeners? அவங்களுக்கு இது மூலமா என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகும் and why did you start, with what goal did you start this podcast? See, there was no big agenda behind starting all this. எனக்கு இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் தேடுறேன், கான்டென்ட் தேடுறேன், நான் கன்சியூம் பண்ணுறது கான்டென்ட். பட் அதுக்கான கான்டென்ட் அங்கே இல்லை. உதாரணத்துக்கு there's this guy who's traveling across the world and saying that he made this because of cryptocurrency. இது நான் சம்பாதிச்சதுனால அந்த காசு கிரிப்டோ கரன்சி மூலமாக நீங்களும் பண்ணுங்கன்ட்டு இஸ் ட்ரைங் டு இன்ஃப்ளூயன்ஸ் மீ டு டூ சம்திங் எல்ஸ் விச் ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங். எஸ் இஸ் கான்டென்ட் இஸ் குட் பிகாஸ் இஸ் இன்ஸ்பைரிங் மீ டு ட்ராவல் த வேர்ல்ட். பட் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அவனோட ஹிடன் அஜெண்டாவான கிரிப்டோ கரன்சியை நான் வாங்க வைக்கிறான். சரியா, அது எனக்கு பிடிக்கல அந்த இடத்துல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஐ வாண்டட் சம்திங் ரியலி ரா. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, புக்ஸு படிங்க, காலை சீக்கிரமாக எழுந்துறீங்க, அப்படி பண்ணால் வாழ்க்கை ஜெயிக்கலான்றாங்க. நான் அப்படி பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து ஒரு எம்ப்ளாயியை வேலை மட்டும் செஞ்ச டைம் அது. பட் நான் எப்போ வேணா எழுந்துச்சு, எப்போ வேணா தூங்கி, எப்போ வேணா சாப்பிட்டு, எப்போ வேணா ஒர்க் பண்ண டைமில் ஐ ஹவ் மேட் இன் க்ரோர்ஸ். அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒன்லி வென் யூ ஆர் ஏபிள் டு ஒர்க் ஆஸ் யோர் செல்ஃப் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் வேக்கிங் அப் திஸ் டைம், ரீடிங் ஆல் திஸ் ஷிட்ன்றதுலாம் இல்லாமல் நீ பண்ண வேண்டியதை பண்ணால் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்ற ரூல் யாரும் சொல்லவே இல்லையே கடைசி வரைக்கும். எனக்கு நான் தானே புரிஞ்சுக்கிட்டேன் அதை. இப்போ கூட பார்த்து வச்சுக்கோங்க, ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஸ்டாண்டர்ட் ஒன்னே சொல்லுவாங்க, மார்னிங் எழுந்தேன், படித்தேன், பிடுங்கன்னு சொல்லிட்டு. பட் இஃப் யூ சி த ரியல் ரிச் பீப்புள் இதை சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லவே மாட்டாங்க, அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. அவங்க ஏன் அவங்க பேசணும்னு பார்த்தீங்கன்னா, தேர் லைக் சம்திங் விச் இஸ் நாட் ரிவீல் டு த ஹோல் வேர்ல்டு. சரியா, அதான் நான் பார்க்குறேன். அது நான் திரும்பி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த வீடியோஸை என்னோட பசங்க, பேர பசங்க, என்னோட டெட்லைன் இருக்கெல்லாம் பார்க்கும்போது தே ஷுட் பி இன்ஸ்பயர்ட் டு டூ திங்ஸ். இப்போ வந்து இதுக்கான கான்டென்ட் வெளியே இல்லை. ஸோ ஒரு செல்ஃபிஷ் மோட்டோவில் ஐ ஷுட் மேக் கான்டென்ட் இன் சச் வே தட் வென் மை பிளட் லைன் சீஸ் இட் தே ஷுட் க்ரோ பிக் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது தான் இது. என் பையனோ பொண்ணோ நாளைக்கு வந்து ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்து ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜ் போகாமல் இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே தே ஷுட் க்ரோ இன் டு சம்திங் பிக். அதுதான் என்னோட ஆசை. அதுக்காக ஆரம்பிச்சது தான் இது. அதுக்காக மட்டும்தான் ஆரம்பிச்சது இது, வேறு எதுக்காகவும் இல்லை. பட் வென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஐ குட் யூஸ் திஸ் டு க்ரோ மை பிஸ்னஸ் ஆல்சோ. நான் என்ன ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்று கற்றுக்கிட்டேன்ல, அதை நான் வச்சு மற்றவங்க ட்ரெயின் பண்ணால் அதை பிஸ்னஸாக மாற்ற முடியும்னு நினச்சப்போ தான் பிஜே ஸ்டார்டட். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து சில பேர் சரி லோன் எடுத்து நான் வீடு கட்டணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லோனை வந்து கட்ட முடியாமல் அவங்க வாழ்க்கையே அஃபெக்ட் ஆகுது. ஹோல்வே ஆக மாட்டேங்குது. வாட் டு யூ வாண்ட் டு சே அபௌட்? சி, சிங்கம் பசியில் இருந்துச்சுன்னா, வேட்டையாடுச்சுன்னா காடே சேஃபாக இருக்கும். அது மாதிரி தான் இஃப் அ பர்சன் வாண்ட்ஸ் டு வின் நினச்சான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வின் பண்ணுவான். 2024 ஐ வாண்ட் டு பை கார். சரியா, அப்போ தான் வந்து 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பைக் வாங்கிட்டு வீட்டுக்கு நிறுத்தி வச்சிருக்கேன் அழகா. எனக்கு வந்து காரில் போகணும்னு ஆசை. ஏன்னா 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் வந்து வெள்ளை சட்டை போகிற காரணம் சொல்கிறேன் வீடியோவில். ஐ வாண்டட் டு பை அ கார். 2024 ஐம் கோயிங் டு அ கார் ஷோரூம் அண்ட் ஆஸ்கிங் தெம் ஐ பே யூ 1 lakh rupees டவுன் பேமெண்ட். ஓகே, எனக்கு வந்து லோனில் ஒரு கார் தாங்கன்னு கேட்குறேன். சார் கண்டிப்பாக பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் ஆல்ட்ராஸு, இந்த ஆல்ட்ராஸு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 11,000 rupees காசு கட்டிட்டு வந்துட்டு நான் அன்றைக்கி. ஆஃப்டர் செக்கிங் த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம், சார் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் எலிஜிபிள் ஃபார் லோன் சொல்லிட்டாங்க. சூப்பர். அப்போ நான் என்ன பண்ணிருக்கலாம்னா, கடன் வாங்கி ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 கொடுத்தா மீதிக்கு லோன் கிடச்சிடும். லோனுக்கு மொத்தமாக எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லாமல் ஒன்று 50,000 எக்ஸ்ட்ரா கட்ட சொல்கிறேன். 50,000 கடன் வாங்கி கட்டிட்டு இருக்கலாம். ஆல்ரெடி வாங்குறது லோனு, எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி கட்டிட்டு இருக்கலாம், முடியாமல் இல்லை. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, ஒரு காரை ஃபுல் காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு ஆள் நீ ஆம்பளையான்னு தோணுச்சு எனக்கு. ஸோ 2025 ஃபுல் பேமெண்ட் கொடுத்து எனக்கு பிடிச்சமான காரை வாங்கினேன் நான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பசங்க லோன் வாங்கிட்டு இது வாங்குறாங்க அது வாங்குறாங்கன்றதுலாம் ஓகே, வாங்க தப்பு இல்லை. திரும்பி கட்ட வக்கிருக்கு அவனுக்குன்றது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, முழு காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு கொஞ்சம் க்ரோ பண்ணண்டா, கொஞ்சம் டைம் எடுத்து க்ரோ பண்ணண்டான்றது இன்னொரு கேள்வி. அந்த பசி வரும்போது தான் நீ முழுசாக க்ரோ பண்ண ஆசைப்படுவேன். பசியெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வீட்டில் பழைய சோறு இருக்குன்னு சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அடுத்த வேலை சோறு நான் ஒர்க் பண்ண மாட்டேன்.
அந்த பழைய சோறு சாப்பிடாதன்ற நான், பசியில இருன்ற நான். சாப்பிடாம பசியில இருந்தா வச்சுக்கோயேன், அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கான ஆசை வரும். அந்த ஆசை உன்னை ஒர்க் பண்ண வைக்கும். நீ ஒர்க் பண்ணுறதால காசு சம்பாதிப்ப, வாழ்க்கை தரம் மாறும். பசி வேணும். பசி இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் 12th படிக்கும்போது பசியில் இருந்தேன், வேலை செஞ்சேன், படித்தேன், மார்க் எடுத்தேன். சரியா? நான் பசியில் இல்லாத டைமில் நான் க்ரோ பண்ண மாதிரி தோணல எனக்கு. ஸோ பசி வேணும். அதாவது ஸ்டாய்சிசம் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்டாய்சிசம்னா வந்து பார்த்தீங்கன்னா, யூ வில் புட் யுவர் செல்ஃப் இன் ஹார்ட்ஷிப்ஸ். நடக்க வேண்டியது நடக்க தான் போகுது. சரியா? உதாரணத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். திடீர்னு ஒரு தரல படுத்துங்குவேன். ஏன்னா டு ரிமைண்ட் மை செல்ஃப் தட் திஸ் மொமெண்ட் இஸ் நாட் பர்மனெண்ட். எனிதிங் மை சேஞ்ச், பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் டு பி ஹாப்பி. ஈவன் இஃப் எவ்ரி திங் கோஸ் ராங், ஐல் பி ஹாப்பி. அதாவது புட் யுவர் செல்ஃப் இன் த ப்ராப்ளம், ஃபேஸ் ப்ராப்ளம், டீல் வித் இட் அண்ட் மேக் மணி. மேக் மணி, எவ்ரி ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட். அவ்வளோதான். இதை தாண்டி லோன் எடுக்கிறதுனால எடுத்தா திரும்பி கட்டு, அதிகமாக எடு, திரும்பி கட்டு. ஆனால் திரும்பி கட்டுவேன்றதான் கேள்வி தவிர எடுக்கிறது கிடையாது. சரியா? One thing about you personally, you always dress up in white shirt. Why? அதாவது ஒய் நாட் ஒயிட் ஷர்ட் அப்படிதான் கேள்வி ஆரம்பிக்க போறேன் நான். பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஐ ஹேட் அ செகண்ட் ஹேண்ட் பல்சர் 150 which I bought for $20,000. ஓகே, அந்த பைக் வந்து எனக்கு மொதல் பைக்காக தான், நான் ஓட்ட தெரிஞ்ச மொதல் கியர் பைக்காக தான், நான் ஓன் பண்ண மொதல் பைக்காக தான், பட் நாட் ஓன் பைக். பட் அந்த பைக் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப க்ளோஸ். அது வச்சு தான் சென்னை வந்தேன், நிறைய இடத்துக்கு போகிறேன். போகும்போது ஒரு ஈவெண்ட், லயன்ஸ் கிளப் ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் வேரிங் அ ஒயிட் ஷர்ட். இட் வாஸ் அரௌண்ட் நூன் டைம். போயிட்டுருக்கேன், செம்ம காற்று அடிக்குது, அழுக்கு, ட்ரெஸ் எல்லாம் வெள்ளை சட்டெலாம் அழுக்காயிடுச்சு. போய் இறங்கிட்டேன், அது வெள்ளை சட்டை மாதிரியே இல்லை. குரூப் ஃபோட்டோவில் அது நான் மட்டும் ப்ரௌன் கலர் சட்டை போட்ட மாதிரி இருந்தேன், ஏன்னா எல்லாரும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அப்போ ஒரு 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 வருத்தம்னே சொல்லலாம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் 2025 நியூ இயர் அப்போ ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஐ எம் கோயிங் டு வேர் ஒன்லி ஒயிட் ஷர்ட்னு சொல்லிட்டு என்னோட மற்ற செட் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். I threw it away. I had 5 set of white shirts. Then I also bought a few more set of white shirts after that. 5 set of white shirt. Every day I'll wear white shirt only. இதனால எனக்கு இன்னும் ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா, ஒயிட் ஷர்ட் போட பைக் ஓட முடியாதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஐ காட் அ ஜாவா பாபர் அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஃபாஸ்ட்டாக போகிற பைக் அது, ஒயிட் ஷர்ட் போட அழகாயிடும். ஐ வாஸ் வேரிங் லெதர் ஜாக்கெட் above my formals and going for programs. அதாவது பெஸ்ட் வே டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் இஸ் டு கிரியேட் இட் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஆள் தான். அப்போ வந்து வெள்ளை சட்டை அடிக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? மேலே ஒரு கோட்டு போட்டு போகலாம், இல்லை வெள்ளை சட்டை போடாமல் இருக்கலாம். இல்லைனா காரில் போனால் வெள்ளை சட்டை அடிக்காது. ஸோ ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் கார். டேட்டா எப்போ நீ வந்து என் டே ஃபுல்ஃபில்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறியோ, யூ ஆர் நாட் லிவிங் ஹாப்பி லைஃப். சும்மாங்க, ஹாப்பினஸ்ன்றதே ஒரு ஸ்கேம் தான் நினைக்கிறேன் நான். ஒரு மனுஷனா கான்ஸ்டன்ட் ஹங்கர் அண்ட் கான்ஸ்டன்ட் சர்ச் ஃபார் சம்திங் வில் கீப் யூ லிவிங். போதும் அப்படின்னு நினச்சின்னா முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைடா புதுசா, அப்போ என்னடா பண்ணுவ? சும்மா தான் இருப்பேன். சும்மா இருந்துட்டு என்ன கிடைக்க போகுது? ஒரு க்ரோத் அண்ட் எவல்யூஷன் ஒன்றுமே இல்லைங்க. அன்னைக்கு என் தவளை மட்டும் வெளியே வரல வச்சுக்கோயேன், நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்க மாட்டோம் இங்கே. சரியா? மீன் உள்ளே கம்ஃபர்டபுளாக உட்காந்துச்சுன்னா நம்ம இங்கே உட்காந்து இது வீடியோ பேசிட்டு இருக்க மாட்டோம். அந்த மீன் என்ன பண்ணுது? கான்ஸ்டன்ட்டாக வெளியே வருது. கஷ்டப்பட்டுனே தான் இருந்துச்சு, போதுன்னு முடிவு பண்ணல. அது தண்ணிக்குள்ளே சேஃபாக தான் இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன் தான் உனக்கு எதிரி. கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வந்து பாரு, வாழ்க்கை எவ்வளோ சூப்பர்னு தெரிஞ்சுப்பேன். கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வந்து பார்த்தா வாழ்க்கை எவ்வளோ சூப்பர் தெரிஞ்சுப்பேன். சரியா? அப்புறம் என்ன பண்ணோம்? அதாம்மா ஐடியல் டேட்னா உனக்கு கிடையவே கிடையாது. ஐடியல் டேட் வேணா சொல்கிறேன் நான். ஐடியல் டேட்டில் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது கூட உட்கார வச்சுப்பாரு. உனக்கு பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறமா பிடிச்சிச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாம் விட்டுரு. தட்ஸ் அன் ஐடியல் டேட் ஃபார் மீ. ஐடியல் டேட் இஸ் வென் யூ ஒர்க் அலாங் வித் த பர்சன், சைட் பை சைட், ஷோல்டர் பை ஷோல்டர், தோல் சேர்ந்து ஒர்க் பண்ணிப்பாரு. அதுக்கு மேலே அவங்க கூட வந்தாங்கன்னா கரெக்ட் பர்சன். அதுக்கப்புறம் தெரிச்சு ஓட்டுருவாங்க மோஸ்ட்லி. நீ ரியலாக ஒரு ஹஸ்லராக இருந்தீங்கன்னா, இறங்கி வேலை செஞ்சின்னா. அதான் உண்மை. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறான், ஒரு நைட் கிளப்பில் பார்க்குறான்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு வந்து நல்லா பர்கண்டி கலரில் ஹேர் கலர் பண்ணிட்டு நல்லா ஸ்வாகாக கெத்தாக இருக்கா. சரியா? அண்ட் இஸ் வேரிங் ஸ்லீவ்லெஸ் கிராப் டாப்லாம் போட்டு மஜாவாக போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அந்த பையனை அவ்வளோ பேசுகிறாங்க, மீட் பண்ணிட்டாங்க, பழகுறாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் கூட வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவன் மனசில் என்னன்னா, அம்சமாக அழகாக ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கத்திஜா மாதிரி அவள் பார்த்துட்டான் கிளப்பில். ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை குடும்ப குத்து விளக்காக மாத்திரம் ஆசைப்படுவாங்க. ஏன்? பிகாஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. நிறைய பேர் பேச யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணை பிடிச்சிடுச்சு அவனுக்கு.
சரியா? அவள் எப்படி இருக்காளோ அப்படிதான் பிடிச்சிச்சு அவனுக்கு. பட் இவனுக்கு அந்த பொண்ணு அப்ரோச்சபிளா இருந்துச்சுல்ல, இதே மாதிரி தான் வேற ஒருத்தருக்கு அப்ரோச்சபிளா இருக்கோன்ற பயத்தினால அவளை அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற பார்ப்பான். தட் இஸ் சைன் ஆஃப் வீக் மேன். ஒரு வீக் மேன் அந்த பொண்ணை மாற்ற பார்ப்பான். சரியா? இல்லை இது உடனே இந்த கேட்கலாம், அப்போ இந்த பொண்ணோட பாஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணுமான்ட்டு. டேய், அக்செப்ட் பண்ணி தான் ரிலேஷனுக்குள்ளே வந்த நீ ஃபர்ஸ்ட். வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்ற பார்க்குற, வந்ததுக்கு அப்புறம் என்ன குத்தி காட்டுற. அதுக்கு வந்து நீ வராமே இருந்திருக்கலாம், இல்லை வந்தாலும் ரிலேஷன்ஷிப் இல்லை, அது சுச்சுவேஷன்ஷிப்ன்றது சொல்லிட்டே இருக்கலாம். அதாம்மா, ஒரு பொண்ணை பார்க்குறான், அந்த பொண்ணை எப்படி இருக்கோ எடுத்துக்கிறான், ரிலேஷன்ஷிப்பில் போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மாற்று, எனக்காக மாறுன்றான். அப்போ நீ வரத்துக்கு முன்னாடியே மாற்றினா தான் வந்திருக்கணும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள. அது கிடையாது, வந்துட்ட, ஏதோ ஒன்று பிடிச்சி வந்துட்ட, இப்பயே மாற்ற சொல்ற. அப்போ காதல் ஆரம்பிக்கும் போது பிடிச்ச உனக்கு காதலானதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு உண்டுன்னு நீ எடுத்ததுக்கு அப்புறமா ஏன் அவளை மாற்ற பார்க்குற? இதான் விஷயம். லாக்டவுன்ல ஐ ஹேட் அ பொட்டன்ஷியல் ஆஃப் மேக்கிங் அரௌண்ட் 20 lakh rupees within 1 month because of one stupid advice from நான் அந்த காசு மொத்தம் மிஸ் பண்ணேன். 2020 லாக்டவுன் ஆரம்பிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அ சாக்லேட் பிஸ்னஸ் ரன்னிங், பக்காவாக ரன் ஆகிட்டு இருந்தோம். சாக்லேட் பிஸ்னஸ் வச்சுட்டு இருந்தேன், டோபமின் சாக்லேட் சொல்லிட்டு. அந்த சாக்லேட் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து வெளியே வந்து தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து ஐ வாஸ் மேனுஃபேக்சரிங் சாக்லேட்ஸ் அண்ட் ஐ ஹேட் அஃபிலியேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் என்கிட்ட 100 கிலோ வரைக்கும் ஸ்டாக் வாங்கிட்டு போவாங்க, அது செல் பண்ணுவாங்க, எனக்கு ப்ராஃபிட்ஸ் வரும். அதுலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் மேலே நாங்கள் ஒரு சின்ன ஸ்டாக் மார்க்கெட் வச்சுருந்தேன் எங்கள் ஊரில். பசங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டாக்கு காசு, அந்த காசு வச்சு நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். பேசிக்காக பப்ளிக் ஃபண்ட்ஸ் வச்சு நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தன் லாக்டவுன் அப்போ எனக்கு கால் பண்ணிட்டு எனக்கு சொல்கிறான், லோகேஷ் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, இது சேர்ந்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா க்ரோ பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஹீ இஸ் செல்லிங் ஃபார் சம் அதர் கம்பெனி, ஏதோ ஒரு பொருள் விற்க வராங்கிட்ட. ஸோ இந்த பர்சன் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருந்த மரியாதைனால நான் லிசன் பண்ணதுனால he put me in a situation where I was confused who I was. ஏன்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஆஸ்க் ஒன் கொஸ்டின், இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் ரொம்ப வெள்ளந்தியாக எல்லாமே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. இது மாதிரி இது பண்ணுறோம் சார், இதுவும் நடந்துட்டு இருக்கு, லாக்டவுன்னால வந்து பிஜிஐ இஸ் நாட் ஒர்க்கிங் தட் குட், ஸோ என்னோட சாக்லேட் பிஸ்னஸ்னை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்ட்டு. திஸ் வாஸ் செகண்ட் ஆஃப் லாக்டவுன், அதாவது 2020 ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் சொல்கிறேன் நான். சரியா? திஸ் கை கால் மீ அண்ட் டோல்ட், லோகேஷ் சாக்லேட்லாம் பண்ணுறீங்க, அதாவது உங்களை எப்படி மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க, யூ ஷுட் பி டெம்ஸ் சாக்லேட் விற்கிறவன்னு நினைக்கணுமா அப்படின்னு கேட்டோடனே அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஷுட் பி நோன் அஸ் சாக்லேட் செல்லர் அப்படின்றப்போ அது இப்போ யோசிச்சு தப்புன்னு தோறல, அந்த வயசுல அந்த ஆள் சொன்ன வார்த்தை ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டு நான் அடுத்த நாளே வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இதனால நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆச்சு, எனக்கும் அஃபெக்ட் ஆச்சு. பட் ஸ்டில் அந்த ஒரு சொன்ன வார்த்தைனால இஸ் இட் அ குட் டெசிஷன் கேட்டால் நாட் அ குட் டெசிஷன், வெரி பேட் டெசிஷன். பட் ஐ லேர்ன் சம்திங் வெரி ப்ரைஸ் தட் டே. நாய் பச்சு கேட்கக்கூடாது. சரியா? அவன் என்ன அச்சீவ் பண்ணான்றதை நான் சர்ச் பண்ணி பார்த்தா இன்னைக்கு பார்த்தா தெரியுது, அந்த வயசுல நம்மளோட பெட்டரா இருக்காங்கன்றதுனால நம்ம எடுத்துக்கூடாது. இதே ரூல் தான் இன்னைக்கு கம்பெனி டீம்மேட் சொல்லுவேன் நான். நீ ஒருத்தர் ஹையர் பண்றேன்னா உன்னை விட பெட்டரான்னு பார்க்காத, கம்பெனிக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு பாரு. சரியா? பிகாஸ் உன்னை விட இன்னைக்கு அவன் பெட்டரா தெரியலாம், பட் ஓவராலாக அவன் வந்து ஒரு யூஸ்லெஸ் பர்சனாக தான் இருப்பாங்க. எப்பவுமே வந்து டோன்ட் ஸ்கேல் வித் யுவர் செல்ஃப், ஸ்கேல் வித் சம்திங் மெஷரபிள். நேற்று நான் அவனை கூட நான் ஸ்கேல் பண்ணி பார்த்தா என்னோட பெருசாக தெரிஞ்சாவன், இன்னைக்கு பார்த்தா அவன் எங்கேயுமே இல்லை அவன். பிகாஸ் அப்போ என் க்ரோத் கூட மெஷர் பண்ணும்போது இட்ஸ் சம்திங் நாட் மெஷரபிள். பட் லிட்டரலாக அவன் என்ன எந்த மாதிரியான கமிட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றுறாளா, இல்லை வந்து அவன் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கான் வாழ்க்கையில், நாட் ஜஸ்ட் மானிட்டர்லி பட் ஹவு மச் குட்வில் ஹி ஹஸ், எல்லாமே இருக்கு. அவன் ஒரு பொருளை விற்க தான் வந்தான்றதை அப்போ எனக்கு புரியாமல் நான் சொன்ன வார்த்தைனால என்னோட பொட்டன்ஷியல் பிஸ்னஸை லூஸ் பண்ணிட்டு அண்ட் என் பேஷனை அதையும் மிஸ் பண்ணேன் நான். ஸோ ஒன் குட் டேக் அவே வாஸ் தட், வந்து வாய் வச்சு அட்வைஸ் கொடுக்கணும் பேசி கேட்கவே கேட்காதீங்க. அவன் யாருன்னு பாருங்க. அதாவது நான் பாண்டிச்சேரி போன நினச்சேன்னா பாண்டிச்சேரி யார் போயிட்டு வந்தா அவன் அட்வைஸ் தான் கேட்பேன். வீட்டில் படுத்துன்னு பறனையை பார்த்துட்டு இருக்க வேண்டாம் கேட்க மாட்டேன். சரியா? பண்ணவன் பேசி கேளு, நல்லா இருக்கலாம். ஸ்கூல் படிக்கும்போது என்னை யாருக்குமே பிடிக்காது, வாண்டட் லிஸ்ட்ல இருந்தேன். ஒன்றும் கொஞ்சம் புஷ் பண்ணால் வெளியே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஒருத்தனா இருக்கேன். 2014 ஸ்கூலில் when I was in 11th standard. அப்போ எனக்கு இருந்த ஒரே தாட்னு பார்த்தீங்கன்னா என் பேர் ரொம்ப கெட்டு போச்சு, சரி பண்ணணும்னு ஒரே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்துச்சு மைண்டில். அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்கில் ஒரு ஸ்டோரி படித்தேன். என்ன ஸ்டோரினா வந்து ஒரு தாத்தா ஒரு பேரன், 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் இந்த தாத்தா வந்து பையனை வந்து ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு இருப்பாரு, நல்லா ஆடிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருப்பான் பையன். சாப்பிட்டுட்டு இந்த தூக்கி போடுவான் அந்த பேரன். அந்த மாங்கொட்டையை எடுத்து கழுவி பள்ளம் தோண்டி தாத்தா புதைக்காரு. அப்போ தாத்தா வந்து ஆட்டி விடுன்னு கூப்பிடுவான் அந்த பையன், ஒரு நிமிஷம் இப்போ முடிச்சுட்டு வரேன்ட்டு.
ஆட்டுங்க தாத்தா, ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றீங்க, தேவையில்லாம ஏன் பண்றீங்கன்னு அந்த பையன் கேட்கும்போது தாத்தா சொல்லுவாரு, தம்பி உனக்கு புரிஞ்சுக்கோ, நான் தேவையில்லாம பண்ணல. மாம்பழம் நல்லா இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சு. ஊஞ்சல் நல்லா இருக்கா, சூப்பரா சில்லுன்னு இருக்கு மரத்துக்கு கீழே. நான் உன்ன மாதிரி இருக்கும்போது எங்க தாத்தா நட்டு வச்ச மாமரத்தோட ஊஞ்சல்ல ஆடிட்டு மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்க நீ. இன்னைக்கு நான் வைக்கிறதுல உன் பேரை ஆடுவான்டான்னு சொன்னாரு. கண்ணில் தண்ணி வந்துடுச்சு எனக்கு. சத்தியமா இப்போ சொல்லும் போது கண்ணில் தண்ணி வருது எனக்கு. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் என் லைஃப்ல வந்து எனக்கு யாருக்குமே என்ன பிடிக்காது. நோபடி லைக் மீ பிகாஸ் ஐ வாஸ் அ ட்ரபிள்சம் பர்சன், பெயின் இன் தேர் ஆஸ். அதான் யாருக்கும் பிடிக்காது, ஸ்டாஃபுக்கு பிடிக்காது, பசங்களுக்கு பிடிக்காது, பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. என்னை பார்த்தாலும் தள்ளி வச்சிருவாங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. அந்த ஒரு ஸ்டோரி எனக்கு என்ன தோணு வச்சுன்னா, இன்னைக்கு செத்து போயிட்டேன்னா இன்னும் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு. அப்போ நான் ஒன்று பண்ணேன், ஒன்று யோசித்தேன். எனக்கு செடிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும், பிளான்ட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். 2015 பிளான்ட் கிரீன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணுன்றதுனால 2014 நவம்பர் 13 அன்னைக்கு ஐ டிசைடட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ என்ன பண்ணா, ஃபேஸ்புக்கில் பேசுகிறேன் பிளான்ட் கிரீன் சொல்லிட்டு, ஸ்வச் பாரத். அப்போது மோடி வான்ஸ் இந்தியா கிளீன், லோகேஷ் வான்ஸ் இந்தியா கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் போட்டு ஆரம்பிச்சு ரோடு ரோடாக போய் மக்கள்கிட்ட போயிட்டு சர்வே எடுத்திருக்கேன். when I was 17 years old. சரியா, ஹார்ட்லி 17 years old. அப்போ 16 years 17 ஆக போகுது எனக்கு வயசு. அப்போ நான் போய் ரோடு ரோடா மக்கள்கிட்ட கேட்டு ஐவ் டேக்கன் சர்வே டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் பீப்புள் வாண்ட், அதான் இந்த ஸ்வச் பாரத் பற்றி நினைக்கிறாங்க, பிளான்ஸ் பற்றி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு ரோட்டில் இருக்கவங்கள்ட்ட காசு கலெக்ட் பண்ணி 5000 ரூபாய் சேர்த்து ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு 2015 அப்போ ஃபுல்லாக போஸ்ட் அடித்தோம் ரோட்டில். எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது. அப்போ ஒரு பையன் வீட்டுக்கு போயிட்டு ஃபோட்டோஷாப் எனக்கு தெரியும், அரைகுறையாக தெரியும், அதை வச்சு ஒரு போஸ்டரை மேக் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட்டு பிரிண்ட் எடுத்து பிரிண்டர்லாம் பேசி அவர் டொனேஷன் தான் கொடுத்தாரு. அது காசை கழிச்சிட்டோம் அதில். ஸோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு எடிட் சம்திங். அன்றைக்கி அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த போஸ்ட் ஒட்டி 2 days கீழ்ச்சிட்டாங்க அந்த போஸ்டர்லாம். அப்போ தான் புரிஞ்சிச்சு, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் பீப்புள், நான் என்ன மாற்றணும் உலகத்தை மாற்றலான்னு சொல்லிட்டு. அப்படி தான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி ஆரம்பிச்சு 2017 அது பிஸ்னஸாக மாறி, அந்த பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கம்பெனியாக அக்ராஸ் த ஸ்டேட் 50+ காலேஜ் கூட MOU போட்டு டேரெக்டாக கவர்மெண்டோட அஃபிஷியல் ட்ரைனிங் பார்ட்னர் ஒர்க் பண்ணி 2.5 லட்சம் பசங்க லாஸ்ட் 1 year ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கான ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு கதையை படித்தேன், இன்ஸ்பயர் ஆச்சு, சும்மா மட்டும் உட்காரல, டெய்லி ஓடி இருக்கேன் நான். ஒரு நாள் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறேன், மூச்சு வாங்கலை, இன்னும் ஓடுவேன் ஃபாஸ்ட்டாக, தனியாக இல்லை, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். அதான் என் வாழ்க்கையோட கோலாக வச்சுருக்கேன் நான். 2015 டியூஷன் படிக்கிறேன் நான். பெருமாள் சார்னு ஒருத்தர் எங்கள் ஊரில் இருக்கார், வேற லெவல் வாத்தியாருங்க அவர். அதாவது நான் ட்ரெயினராக நின்று பேசுகிறேன், எனக்கு பேச பிடிக்கும்ன்றதையே, எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பிடிக்கும், பட் ஃபன்னாகவும் பேசலாம், கோவம் படலாம், அந்த உரிமை எனக்கு இருக்குன்றதை அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது. 11th மேக்ஸ் ஃபெயில் ஆகிட்டேன். 2014 மேக்ஸ் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். 2014 டிசம்பர் போல் ஜாயின் திஸ் டியூஷன். ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தான் இருக்குது, 6 மாதத்துக்குள்ளே நான் போர்ஷன் ஸ்கோப் பண்ணி ஆகணும். 6 மாதம் கூட இல்லை. அப்போது இந்த 2014 டைமில் இந்த பிளான் க்ரீன்லாம் ஆரம்பிச்ச டைம் அது என் மைண்டில் ரொம்ப அப்சஷனோட இருக்கேன் நான். ஐ யூஸ் டு வேர் ஒன்லி க்ரீன் கலர் ட்ரெஸ், மோஸ்ட்லி 2-3 டிஷர்ட் இருந்துச்சு, அதுதான் வேர் பண்ணுவேன். என்ன ஒரு பச்சை கிளீன் கூப்பிடுவார், ஃபன்னியாக கூப்பிடுவார். எனக்கு அதெல்லாம் கோவம்லாம் வராது, ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக சொல்லி தருவார். ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சுக்கோணும், அவ்வளோ அழகாக சொல்லி தருவார். வெரி இன்டெப்த்தாக போவோம், எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஷியல்ன்ற வார்த்தை இன்னைக்கு நான் ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணுறேன்னா அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்ததுனால தான். மேக்ஸ் எனக்கு பிடிக்காது, ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன் மேக்ஸில் 11th. 12th ஐ காட் 197 out of 200 இன் மேக்ஸ். சென்டம் எடுக்க வேண்டியது, அதுக்காக அப்புறமா சொல்கிறேன் எடுக்கலன்னு சொல்லி. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான அந்த சார் தான். அப்போ டியூஷன் போகும்போது அந்த சார் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, அங்கே ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணான். அந்த கதை வந்து யாருக்கும் சொன்னதில்லை, பட் நான் சொல்கிறேன். அன்றைக்கி அங்கே வந்து ஒரு பக்கத்து ஸ்கூலில் ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஏன்னா அவள் யூனிஃபார்ம் போட்டு தான் வருவாள். நானும் அப்போ சேர்ந்த டைம் நான் யூனிஃபார்ம் வீட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வருவேன். டெய்லி வருவா, அவங்க அம்மா வந்து விட்டு போவாங்க, ஆட்டோ வந்து விட்டு போவோம். ஷீல் கம் இந்த யூனிஃபார்ம், ஷீல் செட். அந்த வயசில் வந்து அட்மையர் பண்ணுறதுக்கான குவாலிட்டிஸ் அப்படின்னா எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு இன்ஃபேக்சுவேஷனில் பார்க்குறோம் அவங்கள. பட் தட் பர்சன் வாஸ் வெரி நார்மல் அன்டில் ஒன் டே. அவள் ஸ்கூலில் எடுத்த மார்க்கை சார்ட்ட காட்டுறா, சார் வந்து கிளாப் பண்ணுறது. பிகாஸ் அவளை ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கா, நான் அப்போ தான் சேர்றேன். யாருன்னு நமக்கு தெரியாது, என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாத மாதிரி தான், அவள் யாருன்னே தெரியாது. பட் ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு, ஷி காட் 100 out of 100 இன் மேக்ஸ் பேப்பர். இப்போ எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இன்ஃபேக்சுவேஷன் இருக்கு, அந்த பொண்ணு நல்லா மார்க் எடுத்திருக்கா. இவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான், என்னது, ஜிம்முக்கு போயிட்டு அப்படி காட்டுறதா கிடையாது, நமக்கு அதான் தெரியாது. அவள்கிட்ட போய் ஸ்டைலாக பேசுதா, சத்தியமாக வராது எனக்கு. அப்போ